ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையா ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒரு நாய்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பார்க்க வந்திருக்கிற தோப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு ஒரு மினி ஃபால்ஸ் இருக்குதுங்க. அந்த ஃபால்ஸோட சவுண்டு தாங்க அது. என்னடா மினி ஃபால்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து பிகினிங்கில் பார்த்தீங்க இல்லைங்களா, அது வந்து ஆழியாருடைய வாய்க்காலுங்க. இந்த வாய்க்கால் வழியே இந்த தோப்புக்கு வந்து வருஷத்தில் 10 மாதம் வந்து தண்ணி பாயுங்க. இந்த 10 மாதம் எப்படி தண்ணி பாயும் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இந்த தோப்பு ஃபுல்லாக தண்ணி பாயுங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, அப்படி ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள இடம் தாங்க இது. ஆழியாருடைய ஆயக்கட்டில் வர்றங்காட்டிங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த தோப்புக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க. வருஷத்தில் 10 மாதம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இவங்க வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. இது ஆழியாருடைய வாய்க்கால் பாசனத்தில் இருக்குங்காட்டி இவங்க கிணறு யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.5 ஏக்கராங்க. இந்த 2.5 ஏக்கரா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். இதில் வந்து ஒரு கிணறு இருக்குதுங்க, கூட்டு கிணறு. இவருக்கு 4 நாளைக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு லேண்ட் ஓனருக்கு 4 நாளைக்கு இருக்குதுங்க. ஆனால் வந்து இவங்க கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் நமக்கு இருக்குது. இப்போது இந்த February எண்டில் உங்களுக்கு தோப்பு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு தோப்பு பார்த்துருந்தாலே தெரியும், நல்ல வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடங்க இது. பாருங்களேன் எப்படி க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தென்னை மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வயசுக்குள்ளே தானுங்க இருக்குது. நல்ல இடைவெளி இருக்குது. ஒரு 28 அடிக்கு 28 அடி இருக்குதுங்க. உள்ளே வந்து நீங்கள் இன்டர் கிராப் என்ன பண்ணுறனாலும் பண்ணலாம். நீங்கள் வாழை வைக்கலாம், ஜாதிக்காய், கொக்கோ, பாக்கு, குருமிளகு, இந்த மாதிரி நீங்கள் என்ன இன்டர் கிராப் வேணாலும் பண்ணலாங்க. அப்படி ஒரு இடம்தாங்க இது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தோப்பு ஏகமாக தாங்க தண்ணி பாயுது. பாத்தியோ ட்ரிப்ரிகேஷனோ இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. வயலாக எடுத்து விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாஞ்சிட்டே இருக்கிறது தாங்க. பாருங்களேன் தோப்பு எப்படி க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் டவுனில் இருக்கிற எங்கேயாவது வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்த வாங்குங்க. இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து அப்ராடில் இருக்கேன், ஒரு 6 months ஒன்ஸ் வருவேன், இங்கே வந்து ஒரு 2 மாதம் இருக்கணும், 3 மாதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு இடம் தாங்க இது. நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்கலாம். இல்லை நான் வந்து இங்கே தான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு சூப்பரான இடங்க. இந்த தோப்புக்கு வர்றதுக்குங்க கட் ரோட்லேருந்து ஒரு மண் ரோடு வழியாக இன்னொரு தோட்டத்து வழியாக வந்து இதுக்குள்ளே போகணுங்க. இந்த தோப்புக்கு வர்றதுக்கான வழி பாத்தியும் எல்லாமே இருக்குது, டாக்குமெண்ட்டில் இருக்குதுங்க. ஸோ அதனால் வழி பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்களேன் இடையில மரத்துக்கு மரம். ஸோ அதனால் இன்டர் கிராப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. மல்டி கிராப்ஸ் நீங்கள் நிறைய பண்ணலாம். வயலில் தண்ணி பாஞ்சது, தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். February எண்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வருஷத்தில் 10 மாதம் இதே மாதிரி தாங்க. 2 மாதம் கிணத்து தண்ணிங்க. கிணறு தண்ணி தீரவே தீராதுங்க. 5 அடியில் தண்ணி இருக்குதுங்க. February சம்மரில் எப்படி 5 அடியில் தண்ணி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த தோட்டத்துக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து 1,10,00,000 ரூபாய் சொல்கிறாருங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. ஸோ இந்த தோட்டத்தை பற்றி மேலும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபுல் டீட்டெயில் சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்பராம்பாளையம் சுங்கத்துக்கு பக்கத்தில் இந்த தோப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அம்பராம்பாளையம், பொள்ளாச்சி அம்பராம்பாளையத்துக்கு சுங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது.